இப்போ இந்த அறிவிப்பு வந்து நிரந்தரமான ஒரு தீர்வா இல்லையா? உங்களுடைய பார்வை என்ன? இதை நான் நிரந்தரமான தீர்வாக பார்க்கல. சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே முஸ்லீம் நாடுகள். அதில் உள்ளூரவே அமெரிக்க எதிர்ப்பு என்ற ஒன்று எப்பொழுதுமே கனன்று கொண்டிருக்கக்கூடியது. அவருக்கு இந்த இடத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு ஒரு தனி காரணமும் இருக்கிறது. ஏனெனில் அவருக்கு இந்த பெரும்பான்மை முஸ்லீம் நாடுகள் அத்துடன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்லியன்ஸ் ஆஃப் முந்தைய அமெரிக்க அதிபர்கள்லாம் அவங்க ₹1 போடுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்க தான் அதிகமாக பணம் போடுவாங்க. ஆனால் தலைவர் ட்ரம்ப் ரொம்ப தெளிவு, ஒத்த பைசா என்கிட்ட எதிர்பார்க்காத. சுற்றி இருக்கக்கூடிய பணக்கார இஸ்லாமிய நாடுகள் தான் அதுக்கு காசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரம்ப் இல்லைன்னா இஸ்ரேல் வேற மாதிரி பிஹேவ் பண்ணும். ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இஸ்ரேல் அதை மீறி செயல்படாது. ட்ரம்ப்பு ஃபோன் போட்டு நெத்தன்யாகுவை ரூமில் வச்சுட்டு மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணார். அது நெத்தன்யாகு மன்னிப்பு கேட்டுன்னு இருந்தது. ட்ரம்ப்புக்கு வரவேற்பும் கைத்தட்டலும் பிரமாதம். நெத்தன்யாகுவை வந்து மக்கள் கிரவுண்ட் லெவலில் அவ்வளோ வெறுக்கிறாங்க. கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இஸ்ரேல் காசா இடையிலான போர் வந்து முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ட்ரம்ப், எகிப்து அதிபர் உள்ளிட்ட ஒரு 20 உலக நாடுகளுடைய தலைவர்கள் எகிப்தில் நடந்த ஒரு உச்சி மாநாட்டில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. போர் முடிவுக்கு வந்துருச்சா அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட கேட்டதுக்கு ஆமாம் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு அவரும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாரு. இந்த போர் உண்மையிலும் முடிவுக்கு வந்துருச்சா என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அரசியல் விமர்சகரும் பதிப்பாளருமான பத்ரி சேஷாத்ரி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த போர் வந்து சரியாக பார்த்தோம்னா ஒரு 2 வருஷமாக நடந்துக்கிட்டே இருந்தது. இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 2 முறை வந்து இந்த போர் வந்து நிறுத்தப்படுது அப்படின்னு சில ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டு அந்த அப்பவே கூட தற்காலிக போர் நிறுத்தம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அந்த சமயத்தில். சொல்லுங்க. ஸோ அப்படி அறிவிக்கப்பட்டு அதில் நிறைய வயலேஷன் நடந்து திருப்பியும் போர் தொடர்ந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த அறிவிப்பு வந்து நிரந்தரமான ஒரு தீர்வா இல்லையா? உங்களுடைய பார்வை என்ன? இதை நான் நிரந்தரமான தீர்வாக பார்க்கல. ரெண்டாவது எடுத்துப்போம். போர் நிறுத்தம் அப்படிங்கிறது அது தற்காலிகமாக இல்லை ஒரு நீண்டகால போர் நிறுத்தமாக இருக்குமானா நீண்டகால போர் நிறுத்தமாக இருக்கும். அதில் உறுதியாக நம்புறேன். அது ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சானா கட்டாயமாக இல்லை. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹமாஸ் இஸ்ரேலுக்குள்ளே நுழைந்து தாக்கி சில 100 பேர்களை கொன்று ஒரு 200க்கும் மேற்பட்டவர்களை பிடித்து கொண்டு வந்து காசா பகுதிக்குள் அவர்களை பணைய கைதிகளாக வைத்திருந்த அந்த அக்டோபர் 6லிருந்து 8 அந்த காலகட்டம் எடுத்துப்போம். அது கரெக்டாக 2 வருடத்தில் இன்றைக்கு முற்றிலுமாக முடிவுக்கு வந்திருக்கிறது. இப்போ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ அடுத்த 6 மாதத்துக்கோ அங்கே வந்து இஸ்ரேல் தாக்குதல் எதுவும் நிகழ்த்தாது. பதிலுக்கு ஹமாஸ் தரப்பிலிருந்து எந்த தாக்குதலும் இஸ்ரேல் மீது இருக்காது என்று நான் நினைக்கிறேன். 6 மாதம் குறைந்தபட்சம் டைம் கொடுக்க முடியும். அந்த 6 மாதத்தை 1 வருடமாகவோ 2 வருடமாகவோ நீட்டிக்க முடியும். அதற்கு பிறகு என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இதில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது, நிறைய கருத்து மாறுபாடுகள் இருக்குது. இன்றைக்கு இந்த போர் நிறுத்தமே கூட ஒரு 2-3 காரணங்களால் தான் நிகழ்ந்திருக்கு. அதுக்குள்ளேயே நம்ம போவோம். ஆனால் உறுதியாக போர் நிறுத்தம் என்ற ஒன்று ஏற்பட்டு விட்டது, முழுமையாக ஏற்பட்டு விட்டது. போர் நிறுத்தம் மட்டும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்கள் போர் நிறுத்தம் முழுமையாக ஏற்பட்டது நம்புறீங்க. ஆனால் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 6 மாதங்கள்லேருந்து 2 வருஷம் வரைக்கும் இந்த போர் அப்படி நிறுத்தம் அப்படி இருக்கும் நம்புறீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த பீரியட்ல என்ன நடக்கிறது அதை பொறுத்து அப்படிங்கிறத பொறுத்தும் வேற சில சிக்கல்களும் இருக்கு. ஏன்னா இஸ்ரேலுடைய மனதில் என்ன இருக்கு, இஸ்ரேலியர்கள் முக்கியமாக ஒரு சில இஸ்ரேலியர்கள் முக்கியமான தலைவர்கள், அதே மாதிரி ஹமாஸ் என்னும் அமைப்பு அது எப்படியெல்லாம் மாறப்போகிறது வரும் காலங்களில் போன்ற இந்த 2த்தையுமே மனசில் வச்சுக்கணும். வேறு சில விஷயங்களும் இருக்குது. நான் இன்னும் அதிகமாக நீட்டிப்பதாக இருந்தால் ட்ரம்ப்புடைய காலகட்டம் வரை அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இன்னும் ஒரு 3.25 வருடம் வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா ட்ரம்ப் என்னும் ஒரு ஒற்றை நபரால் தான் இந்த முடிவு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அவர் இருக்கும் வரை
எப்படியாவது இந்த அமைதி ஏற்பாட்டை அவர் நடத்துவார். அதற்கு பிறகு என்ன ஆகும் என்று சொல்ல முடியாது. அதுவும் ஏன் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த ட்ரம்ப் வந்து இதுல ஒரு முக்கியமான ஒரு நபரா இருக்காரு அந்த போர் நிறுத்தம்ல. அவர் தான் வந்து ஒரு 20-21 அம்சங்கள் கொண்ட ஒரு ஒப்பந்தத்தை முன்வைக்கிறாரு. அந்த ஒப்பந்தத்துக்கு தான் வந்து 2 தரப்புல வந்து ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்துடைய முக்கிய அம்சங்கள் என்ன, அது என்ன வலியுறுத்துது, அது போரை நிறுத்தக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு என்ன வீரியம் முக்கியதா இருக்குது? அந்த 21 ஷரத்துகளும் குள்ளேயும் நம்ம போகணுங்கிறது இல்லை. இப்போ பொதுவாக வந்து இப்போ நம்ம ட்ரம்ப்பே அதை எழுதினாரா அப்படின்னா, ட்ரம்ப்புடைய முதன்மை ஆலோசகர் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் போர் நிறுத்தத்தை ஆரம்பத்திலிருந்து செயல்படுத்தி கொண்டு வருபவர் ட்ரம்ப் பதவிக்கு வந்த உடனேயே அவர் ஸ்டீவ் விட்காஃப் அப்படிங்கிறவரை வந்து உள்ளே கொண்டு வர்றார். அதுவரையிலும் அமெரிக்க அதிபராக இருந்தவர் ஜோ பைடன். பைடனுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் சலைவன் அப்படிங்கிறவர் தான் வந்து அந்த தரப்பில் இருந்ததா, அமெரிக்க தரப்பில் இருந்து. ஆட்சி மாறுகிறது, அதனால் ஆட்களும் மாறுகிறார்கள். இது எல்லாமே முக்கியமானது. இப்போ ஸ்டீவ் விட்காஃப் வந்ததிலிருந்து நடந்தவையெல்லாம் வேறு திசை. நிறைய வேகமாக சில மாற்றங்கள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட இதோடைய ஆர்கிடெக்ட் அப்படின்னு நான் அந்த விட்காஃப் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து நான் முன்னாடி வைப்பேன். அதோடு கூடவே ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு ஏன் சில மாற்றங்கள் நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இந்த முக்கியமான ஷரத்துகளுக்குள்ளே வருவோம். ஏன்னா அதுதான் ட்ரம்ப் தான் முக்கியம் இங்கே அப்படிங்கிறது ஆயிடுது. இதில் 21 இருக்கலாம், 15 ஷரத்துகள் இருக்கலாம், இன்னும் எவ்வளோ வேணாலும் நீங்கள் மேலே போடலாம். பட் ஏன் ட்ரம்ப் முக்கியமானவர் ஆகிறாரு, அது எல்லாமே நல்லெண்ண அடிப்படையில் மட்டுமே வா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். முதல்ல வந்து இதற்கு முன்னாடி இருந்த அனைத்து ட்ரம்ப்பை தவிர வேறு எந்த ஒரு அமெரிக்க அதிபராக இருந்தாலும் அவர்கள் அமெரிக்காவுடைய பார்வையை முன்வைத்தவர்கள். இப்போ அமெரிக்கன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. இப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நம்ம யாரெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, கெரியர் டிப்ளமேட்ஸ். இப்போ நம்ம ஊரில் பியூரோக்ரஸின்னு சொல்லுவோம் இல்லையா, யார் வேணாலும் பிரதமராக இருக்கலாம். யார் உனக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், அவர்களுடைய கருத்து என்ன, அவர்கள் எப்படி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் வந்து அதில் பெரும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. வேற ஆள், வேற கட்சி, டெமோக்ராட்டிக் கட்சி, ரிப்பப்ளிக்கன் கட்சி மாறி மாறி வரலாம். அவர்களுக்கு சில பேரை பிடிக்கலாம், சில பேரை பிடிக்காமல் இருக்கலாம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு ஒரு பைபார்ட்டிசான் ஆதரவு அப்படின்னு சொல்லுவாங்க. டெமோக்ராட்ஸும், அமெரிக்காவுடைய டெமோக்ராட்ஸும் சரி, ரிப்பப்ளிக்கன்ஸும் சரி இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. ஆனால் அதில் டெமோக்ராட்ஸ் வந்து 10க்கு 5 அல்லது 6ங்கிற இடத்துல ஆதரவு கொடுத்தாங்கன்னா, ரிப்பப்ளிக்கன்ஸ் 9 அல்லது 10 அப்படின்னு இருக்கும். 10க்கு 10 ஆதரவு இருக்கும். டெமோக்ராட்ஸ் வந்து கொஞ்சம் இஸ்ரேலை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, ரிப்பப்ளிக்கன்ஸ் அந்த கிரிட்டிசிசம் கூட இருக்காது. இதுதான் வந்து பேசிக் ஃப்ரேம் ஒர்க் அமெரிக்காவுடைய லெஜிஸ்லேட்டிவ் தரப்பில் இருந்து. அதுக்கப்புறமா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு ஒன்று எடுத்துக்கும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நான் சொல்கிறது வந்து இந்த பியூரோக்ராட்டிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இப்பொழுது வந்து போர் அமைச்சகம் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை, இராணுவத்துறை மற்றும் வெளியுறவுத்துறை, இந்த 2 டிபார்ட்மெண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க 2 பேரும் பெரும்பாலும் இஸ்ரேலி ஆதரவாளர்களாக இருந்து வந்தவங்க. அதற்கு காரணம் என்னென்னா, சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே முஸ்லீம் நாடுகள். அதில் உள்ளூரவே அமெரிக்க எதிர்ப்பு என்ற ஒன்று எப்பொழுதுமே கனன்று கொண்டிருக்கக்கூடியது. அதில் மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நம்ம பேச போகிறோம். அப்போ இந்த முஸ்லீம் நாடுகளில் ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் மக்கள் வந்து டெத் டு அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் தான். ஏதாவது ஒன்றுன்னா டெத் டு அமெரிக்கா அப்படின்னு தெருவில் போகிறவங்க. ப்ளஸ் பயங்கர கன்ஃபியூஷன் மிகுந்த பல நாடுகள் சுற்றி இருந்தது. அவுட் அண்ட் அவுட் எதிரி நாடுகள் இருந்தன. ஈரான், ஈராக், சிரியா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 3 வச்சுப்போம். பாலஸ்தீன், ஏன்னா பெரும்பாலும் அமெரிக்கா இஸ்ரேலிய ஆதரவாக இருந்ததுனால பலஸ்தீனியர்கள் வந்து அமெரிக்காவை ஒரு நட்பு நாடாகலாம் பார்க்கவே இல்லை. ஹமாஸ் என்னும் தனி இயக்கம் அமெரிக்காவை வந்து படுமோசமாகத்தான் பேசி வந்திருக்கிறார்கள். எகிப்து அந்த அளவுக்கு எதிர்க்கலை. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வளைகுடா நாடுகளுக்கு வந்துடுறீங்க. சவுதி அரேபியா, கத்தார், எமிரேட்ஸ், அதுக்கப்புறமா வந்து பஹ்ரைன், ஓமான் அப்படின்லாம் 1, 2, 3 குட்டி நாடுகளை சேர்த்துக்கலாம். இங்கே நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருந்தன.
இஸ்ரேலுடைய நெருங்கிய நண்பர்கள்லாம் கிடையாதுங்க. இதுதான் களம். இந்த களத்தில் முதல் முறையாக ட்ரம்ப் ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடியான அவருடைய ஏர்லியர் டேர்ம் இருந்தது இல்லையா, அவருடைய முதல் டேர்ம், அப்போ அவர் ஒரு பேட்சப் அவர் ஏற்படுத்த ஆரம்பிக்கிறார். ஆப்ரஹாம் அக்கார்டு அப்படின்னு, ஆப்ரஹாம் ஒப்பந்தம். இந்த பேரே ரொம்ப லோடட் டேர்ம். பொதுவாக நம்ம இந்த மாதிரி வெளிப்படையாக ஒரு வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3 மதங்கள் இருக்கு இல்லையா, யூத மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம், இந்த 3ம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் ஆப்ரஹாம் அல்லது இப்ராஹிம் என்று அழைக்கப்படக்கூடியவர். கடவுள், ஒரே கடவுள், இவங்க 3 பேரும் யாஹ்வே, யெகோவா, அல்லாஹ் என்ற பெயரால் அழைக்கிற கடவுள் ஒருவரே. அவருடைய வெவ்வேறு பிள்ளைகள் இவங்க அப்படிங்கிறது தான் ஒரு கருத்தாக்கம் ஒன்று இருக்குது. அதனால் அந்த ஆப்ரஹாமை துணைக்கு அழைத்து, எப்பா ஒரு முன்னோருடைய பிள்ளைங்க நீங்கள் அடிச்சுக்கலாமா, ஒரு தாய் பிள்ளைகள், ஒரு தந்தை பிள்ளைகள் இந்த இடத்துலன்னு வச்சுங்க, ரைட்? ஸோ யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் ஒன்றாக இணைந்து இருக்கணும்னு ஒரு லோடட் விஷயம். அப்போ மற்றவர்கள்லாம் அப்படிங்கிற பேச்சு வேண்டாம், இங்கே இந்த 3 பேர் தான் இருக்காங்க, விட்டுருவோம் போனால் போகுது. அப்படி தான் அவர் சில நாடுகளுக்கு இடையே ஒரு ரொம்ப இணக்கமான ஒரு போக்கை கொண்டு வரணும், ஒரு லூஸ் அரேஞ்ச்மெண்ட்டாவது கொண்டு வரணும் அப்படின்னு. நம்ம இஸ்ரேல் பாலஸ்தீன் பற்றியோ இஸ்ரேல் பற்றி இதுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம் இல்லையா. அதில் சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேலை 2-3 முறை போர் தொடுத்து அழிக்க முயன்றிருக்கின்றன. அது ஒவ்வொன்றுத்துலேயும் அவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள், யார், மற்ற நாடுகள் எல்லாம். அதற்கு பிறகு இஸ்ரேலோடு ஒரு வேண்டாவெறுப்பான ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிரியா, எகிப்து, ஜார்டன், இந்த 3 பேரையும் அதில் சொல்லலாம். மற்றவர்களும் ஒரு வேண்டாவெறுப்பாக, நான் உங்ககிட்ட சண்டைக்கு வர மாட்டேன், சண்டைக்கு வந்தால் நீ என்னை அடிப்ப, நான் அது அடி வாங்குவேன் என்ற பயத்தினால்தான். ஈரான் ரொம்ப தள்ளி இருக்கு. ஏன் ஈரான் இஸ்ரேல் மீதெல்லாம் தாக்குதல் தொடுத்ததுன்னு நம்ம இதற்கு முன்னாடி பேசியிருக்கோம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே ஒரு பார்டர் கூட கிடையாது. ஆனால் இந்த கடந்த 2 ஆண்டுகளில் இருவருக்கும் இடையே ஒரு மினி போர் நடந்தது. ஸோ அவர்களுக்கு இடையிலும் இணக்கமான உறவு இல்லை. ஆனால் போர் இல்லாமல் ஒரு இறுக்கமான ஒரு நிலைமை சவுதி அரேபியாவுக்கு சவுதி அரேபியாவுக்குள்ளே இஸ்ரேலை இஸ்ரேலோடு ஒரு உட்கார்ந்து பேசக்கூட வேணும் அப்படின்னு சொன்னாலே கொதிச்சு போகிற ஆட்கள் இருந்தாங்க. அதெல்லாம் நிறைய மாற்றம் வந்திருக்கு. எமிரேட்ஸ் அவ்வளவு வெறுப்படையில், ஆனால் எமிரேட்ஸுக்கு ரொம்ப கோபம் வரக்கூடிய ஒரு செயலை இஸ்ரேல் பண்ணுது. ஒரு குறிப்பிட்ட ஹமாஸ் நபர் ஒருவரை, அல்லது ஆயுதங்கள் சப்ளை பண்ணக்கூடிய ஒருவரை எமிரேட்ஸ்குள்ளே வச்சு, துபாயில் வச்சு இஸ்ரேலிய ஏஜென்ட்டுகள் கொலை செய்கிறாங்க. அதை இஸ்ரேல் பின்னாடி கண்டுபிடிச்சு, இஸ்ரேல் மேலே ஆப்வியஸ்லி துபாய் எமிரேட்ஸ் கண்டுபிடிச்சு இஸ்ரேல் ஒரு பர்சனா நான் கிரேட்டா, இஸ்ரேலியர்கள் யாரும் இங்கே வரவே கூடாது என்ற ஒரு மிக ஒரு கோபமடைந்த ஒரு தருணம்லாம் உண்டு. ஆனால் ட்ரம்ப் சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான இணக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தணும், எமிரேட்ஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு உறவை ஏற்படுத்தணும்னு அந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு முன்னேற்றத்தை அடைந்து ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு அக்ரிமெண்ட் எமிரேட்ஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துருது. சவுதி அரேபியாவுக்கும் ஒரு டிராஃப்ட் இருக்குது, அதெல்லாம் நடக்க வேண்டிய நிலை, ஆட்சி அங்கே மாறிடுது. அதனால் அது ஒரு ஹோல்டில் இருக்குது. இப்போ இந்த இன்டென்ட்டை ஏற்கனவே ட்ரம்ப் காமிச்சிடுறார். ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம வரணும். அவளுக்கு அவ்வளவு ஆர்வம் என்ன? ஏன் பைடன் அதை பெரிய அளவுக்கு முன்னெடுத்து செல்லலை? அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், ட்ரம்ப் தன்னுடைய நாடு அமெரிக்கா என்பதை மட்டும் இங்கே முன்னிறுத்தவில்லை. அவருடைய குடும்பத்தினருக்கு மத்திய கிழக்கில் ரொம்ப க்ளோஸ் உறவு எல்லா நாடுகளிலும் இருக்குது. எமிரேட்ஸில் இவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. எமிரேட்ஸை சேர்ந்த, அப்படின்னா அங்கே எல்லாமே அரசு தான், துபாய் ஷேக்கு, அபுதாபி ஷேக், இப்படி தான். அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இவர்களுடைய நிறுவனத்தில் இருக்குது. கிரிப்டோ கரன்சியில் ரொம்ப க்ளோஸ் பார்ட்னர்ஷிப் இருக்குது.
கத்தார் எமீருக்கும் ட்ரம்ப்புக்கும் ரொம்ப க்ளோஸ் பர்சனல் உறவு இருக்குது. அவர் சமீபத்தில் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ரீஃபிட் பண்ண ஒரு ஒரு ஸ்பெஷல் பிளேன் ஒன்று முதல்ல வந்து ட்ரம்ப்புக்கே கொடுக்கறதா இருந்தது. அது ரொம்ப கொஞ்சம் சரியாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லி அதை நாட்டுக்கு கொடுக்குற மாதிரி. எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு இந்த நீ ஒரு பிளேன் ஒன்று வச்சுக்கோ, சொகுசு பிளேன், அதில் ட்ரம்ப் அதில் உங்களுடைய பிரைம் மினிஸ்டரோ அல்லது பிரசிடெண்ட்டோ பயணம் செய்யலாம். கத்தார் கொடுத்துருக்காங்க. இவர்கள் இந்த அனைத்து நாடுகளுமே அமெரிக்காவிடம் எக்கச்சக்கமான வியாபாரம் ஆர்ம்ஸ் வாங்குறாங்க. வாங்கி என்ன பண்ண போகிறாங்க? யாரோட சண்டை போட போகிறாங்க? இந்த அமைதி ஒப்பந்தங்கள்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில். ஆனால் ட்ரம்ப் வந்து 2 ரோல் தன்னிடம் இருப்பதாக அவர் நினைத்துக் கொள்கிறார். அப் டு அ பாயிண்ட் தான் அது ரைட்டு. ஆனால் அவர் என்ன பார்க்குறாருன்னா, ஒரு பிரசிடெண்ட்டாக ஏகப்பட்ட ரோல் இருந்தாலும் அவர் ஒன்று பார்க்குறது வந்து என்னுடைய நாட்டுக்கு நிறைய பணத்தை கொண்டு வர வேண்டும். டிக். அதை யாருமே குறை சொல்ல முடியாது. ஆனால் அந்த டீல் வந்து ஒரு நாடு இன்னொரு நாடுன்னு ஒப்பந்தம் போடும்பொழுது அது எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு சில விஷயங்கள் இருக்கு. 2வது, அமைதி என்பதை ஃபோர்ஸபிளாவது கொண்டு வரணும். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்தியா பாகிஸ்தான் போர் சமயத்துலலாம் அவர் தொடர்ந்து சொல்கிறது, நான் உங்களை மிரட்டி நான் வந்து அமைதி கொண்டு வந்தேன்னு. எங்கேயாவது மிரட்டி அமைதியை கொண்டு வர முடியுமா? முடியாது. ஆனால் அவர் நினைக்கிறாரு, அமைதி வரணும்ப்பா, அதுக்கு நான் வந்து உன்னை திட்டி நான் அமைதியை கொண்டு வருவேன். யாராவது அதை ஏற்றுப்பாங்களா? ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. அதனால தான் அவர் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசுவார். இன்றைக்கி மிரட்டுவேன், அமைதி மட்டும் நீ வரலைன்னா நான் வந்து உன் மேலே குண்டு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான். உங்கள் மேலே டாரிஃப் போடுவேன், உன்னை இது பண்ணுவேன், உன்னை அதை பண்ணுவேன், நீங்கள் ஒழுங்காக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடு. பட் அவர் அது தன்னோட ரோல்னு நினச்சிக்கிறார். நெவர்தலஸ் அது எல்லாம் இந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு சாத்தியமானது. இப்போ உங்களுடைய அந்த பழைய கேள்விக்கு வந்துடும், என்னென்ன ஷரத்து, அப்புறம் திரும்ப இதுக்குள்ளே நம்ம வந்துட்டு போனோம். இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் அமைதி அப்படிங்கிறத நோக்கி அவர் முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருக்காரு, இந்த உலகத்தில் அமைதியை என்னால் மட்டும்தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு. அதில் அவருக்கு ஒரு நாட்டம் இருக்குங்கிறத நம்ம கேவலப்படுத்தக்கூடாது. அது உண்மை, டிக். ஆனால் அவருக்கு இந்த இடத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு ஒரு தனி காரணமும் இருக்கிறது. ஏனெனில் அவருக்கு இந்த பெரும்பான்மை முஸ்லிம் நாடுகள் அத்துடன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஒர்த் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது, இன்க்ளூடிங் ஸ்டீவ் விட்காஃப்க்கும். ஸ்டீவ் விட்காஃப்ங்கிறவர் வந்து ட்ரம்ப்புடைய குடும்பத்தின் பிஸ்னஸில் ஒரு அங்கமாக இருப்பவர் என்பதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரி, இப்போ என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, போர் நிறுத்தத்துக்கு முதல்ல வந்து அனைத்து பிணை கைதிகளையும் கம்ப்ளீட்டாக கொடுத்துடணும். உயிருடன் இருக்கும் அனைத்து பிணை கைதிகளையும் உடனடியாக இஸ்ரேலுக்கு அனுப்பிவிட வேண்டும். இஸ்ரேலிய பிணை கைதிகளை அனுப்புக. அதற்கு இணையாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கும் பாலஸ்தீனியர்களை விடுவிக்க வேண்டும். அதில் ஒரு சில சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து அனுப்ப மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கு. அவர் ஹமாஸை சேர்ந்தவர் அல்ல. அதனால் ஒருத்தர் இன்னும் இஸ்ரேலிய சிறையில் இருக்கார். அது தனியாக நம்ம வச்சுப்போம். அந்த மாதிரி 1-2 பேர், ஏன்னா இந்த பக்கம் வந்து 20 பேர் உயிருடன் இருக்கும் பிணை கைதிகள் வந்தாங்க. இங்கே இஸ்ரேலிய சிறையில் இருக்கும் கிட்டத்தட்ட 1700க்கும் மேற்பட்ட, கிட்டத்தட்ட 2000, 1900 அந்த மாதிரின்னு வச்சுப்போம். அவரை இவங்க விடுவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இறந்து போனவர்களின், இஸ்ரேலிய பிணை கைதிகளில் இறந்து போனவர்களின் உடலை திருப்பி தர வேண்டும். அது பெரும்பாலும் நடக்கலை. ஒன்றும் ஏதோ 5-6 உடல்கள் தான் வந்திருக்கு. நிறைய சவால் இருக்கிறதாவும் சொல்லி ரொம்ப கஷ்டம், அது நிறைவேறாது. ஏன்னா நீங்களே குண்டை போட்டு கட்டடமெல்லாம் இடிஞ்சு விழுந்து யார் யார் எங்கே இருக்கானே தெரியாது, உடல் மக்க ஆரம்பிச்சிருக்கும், அதில் கடைசியாக எலும்பு தான் கிடைக்கும். ஸோ அது வந்து கொடுக்கக்கூடாது என்பதல்ல ஹமாஸ் தரப்பிலிருந்து. பட் இது வந்து எப்படி நிகழப்போகிறது அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்குது. அடுத்தது, இஸ்ரேல் தன்னுடைய படைகளை திரும்ப பெற வேண்டும் அந்த ஒரு கோட்டுக்கு. அதில் சில கிளாரிட்டி வேணும். எந்த இடத்துல, எவ்வளவு தூரம். ஏற்கனவே கொஞ்சம் தூரம் பின்னாடி வந்துட்டாங்க, பட் இன்னும் கொஞ்சம் பின்னாடி கொண்டு போக வேண்டியிருக்கும். ஸோ அங்கே 2 பக்கத்துலேருந்தும் புஷ்பேக், இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி இருக்கும்.
அடுத்தது ஹமாஸ் முழுமையாக தன்னுடைய ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும். இது எவ்வளோ தூரம் சாத்தியம் அப்படின்னு தெரியல. அடுத்தது எய்டு ஃப்ளோ திரும்ப நடக்கணும். அது ஓரளவுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து மிகப்பெரிய, இன்றைக்கி சாப்பாடு போட்டுடலாம், அந்த இடம் தரைமட்டமாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு ஒரு தனி கான்ஃபரன்ஸே நடத்தணும். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து முந்தைய அமெரிக்க அதிபர்கள்லாம் அவங்க ₹1 போடுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்க தான் அதிகமாக பணம் போடுவாங்க. ஆனால் தலைவர் ட்ரம்ப் ரொம்ப தெளிவு, ஒத்த பைசா என்கிட்ட எதிர்பார்க்காத, சுற்றி இருக்கக்கூடிய பணக்கார இஸ்லாமிய நாடுகள் தான் அதுக்கு காசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்நேஷ்னல் படைகள் அந்த இடத்துல, இஸ்ரேலிய படைகள் பின்வாங்கின உடனே யார் அமைதியை கொண்டு வருவாங்க? ஏன்னா ஒரு லா அண்ட் ஆர்டர் இல்லைன்னா பிரச்சனை. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் அமைதிப்படை அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இன்டர்நேஷ்னல் அமைதிப்படை, அதில் இஸ்ரேல் இருக்காது. அமெரிக்கா இருக்கணும்னு பலஸ்தீன தரப்பு, ஹமாஸ் தரப்பில் ஒரு விருப்பம் இருந்தது. ஆனால் இவர் ரொம்ப தெளிவாக 200 பேர் கண்காணிப்புக்கு மட்டும்தான் எங்கள் ஆளுங்க இருப்பாங்கன்னு சொல்லி அந்த 200 பேர் வந்துட்டாங்க. ஆல்ரெடி உங்கள் இஸ்ரேலுக்கு வந்துட்டாங்க. 200 பேர் வரலைனாலும் 100 பேர் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. மீதி பேர் வந்துடுவாங்க. அவங்க வந்து வெறும் கம்யூனிகேஷன் அண்ட் ஓவர்சீயிங் மட்டும்தான் அவங்க இருக்க போகிறாங்க. அவங்க களத்தில் இருக்க போவது இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக அமெரிக்க தரப்பு சொல்லிடுச்சு. அடுத்தது இது ஒரு கமிட்டி இதை கண்காணிக்கும். அந்த கமிட்டியின் தலைவராக ட்ரம்ப் இருப்பார். அத்துடன் கூட இன்னொரு நபரையும் சொல்லிட்டாங்க, முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் டோனி பிளேர் இருப்பார் அப்படின்னு. ஏன்னா ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சன் அப்படிங்கிறதுலேருந்து இதில் ட்ரம்ப் பேரை அதில் போட்டது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ட்ரம்ப் பேர் இல்லைன்னா ட்ரம்ப் பேரளவில் தான் அங்கே இருக்க போகிறாரு. ஏன்னா ட்ரம்ப் இல்லைன்னா இஸ்ரேல் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும். ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இஸ்ரேல் அதை மீறி செயல்படாது. ஸோ அதனால தான் நான் வந்து ட்ரம்ப் இந்த இதில் முக்கியமானவராகிறார் அப்படிங்கிறது சொல்கிறேன். இதே இன்னொரு அமெரிக்கன் பர்சன் இருக்காருன்னு வச்சுக்கோம், அவர் வந்து வேறு ஒரு ஈவன் வைஸ் பிரசிடென்ட் இருந்தால் கூட நிறைய அத்துமீறல்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரம்ப் வந்து பர்சனல் அஃப்ராண்ட்டாக எடுத்துப்பார். அதுக்கான எக்ஸாம்பிளையும் சொல்லிவிடுவோம். கத்தார் சொன்னேன், கத்தாரும் ட்ரம்ப்பும் எவ்வளோ தூரம் நெருக்கம் அப்படின்ட்டு. அவர் ஒரு பிளேனே கொடுத்துருக்காருப்பா. $400 to $500 million ஒர்த்து ஒரு பிளேன் அப்படிங்கிறது. அது $500 million கிட்டத்தட்ட. இஸ்ரேல் பண்ணதுலேயே மிகப்பெரிய தவறு, கத்தாரில் ஹமாஸ் தரப்பை சேர்ந்தவர்கள் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய நெகோஷியேட்டர்ஸை தாக்கி கொள்ள முயற்சி செய்தது. சென்ற மாதம் நடந்தது. அதில் அவங்க வந்து தே ஃபெயில்டு. கத்தாரில் தான் ஹமாஸுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே கேம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு முறை கூட இஸ்ரேல் அவர்கள் மீது தாக்குதல் நடத்த இதற்கு முன் முனைந்ததில்லை. ஆனால் இப்போ இஸ்மாயில் ஹனியே அப்படின்னு ஒருத்தரங்க இருந்தார். அவர் கத்தாரில் இருந்த வரைக்கும் அவருக்கு ஆபத்து இல்லாமல் இருந்தது. ஆனால் அவர் இதற்கு முந்தைய ஈரானியன் பிரசிடெண்ட் இறந்து போனதுக்கு, அது ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனார். அது இஸ்ரேல் முன்னெடுப்புனால இல்லை, அவருடைய ஒரு துக்கம் விசாரிப்பதற்காக இவர் அங்கே போகிறார். தங்குற இடத்துல கண்காணித்து அவரை தூக்கிட்டாங்க, வெடிச்சு கொண்டாங்க. கத்தாரை வந்து கிட்டத்தட்ட ஒரு அன்டச்சபிள் பிளேஸாக இஸ்ரேல் நினச்சிக்கிட்டு இருந்தது. அமெரிக்காவும் அதைத்தான் விரும்பினது. ஏன்னா அமெரிக்காவுடைய அந்த பகுதியின் ஒரு மிகப்பெரிய இராணுவ கேம்ப் அல்லது தலைமையகமாக அமெரிக்கா வச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நெத்தன்யாஹூ வந்து தாக்குதல் நிகழ்த்தி கொஞ்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. அதனால தான் வந்து ட்ரம்ப்பு ஃபோன் போட்டு நெத்தன்யாஹூவை ரூமில் வச்சுட்டு மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணார். அது நெத்தன்யாஹூ மன்னிப்பு கேட்க நேர்ந்தது. அதெல்லாம் வந்து இந்த ரன் அப் டு இந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு. ஏன்னா கத்தார் தரப்புலேருந்து ரொம்ப தெளிவாக, நாங்கள் எதுக்குங்க இதில் ஈடுபடணும், எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் நாங்கள் இதில் ஈடுபடணும், அமைதி. இப்போ நம்ம இது வந்து ராமாயண மகாபாரத காலத்திலேருந்தே நமக்கு இந்தியாவில் மட்டுமில்லை உலகம் முழுக்கவுமே ஒரு இது உண்டு. பேச்சுவார்த்தை தூது வர்றவங்க அவர்களை எந்த விதத்திலும் கொல்லக்கூடாது. ஆனால் இதெல்லாம் வந்து முந்தைய காலகட்டங்களில் எகிப்தில் இதெல்லாம் அப்படி வந்தவங்களையே கொண்டிருக்காங்க. அதெல்லாம் பல காலகட்டங்கள் நடந்திருக்கு. அது காட்டுமிராண்டித்தனமாக பார்க்கப்படும். இன்றும் அது காட்டுமிராண்டித்தனமாக பார்க்கப்படும். அந்த இடத்துல நெத்தன்யாஹூ ஒரு கட்டம், நம்ம என்ன சொன்னாலும் ட்ரம்ப் கேட்டுப்பாரு. இப்போ அப்படி தான் வந்து அமெரிக்காவின் எதிர்ப்பை
அல்லது விருப்பமின்மையை மீறி ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிகழ்த்தியது. ஆனால் அதுக்கு பிறகு நெத்தன்யாகு ட்ரம்ப்பை கன்வின்ஸ் பண்ணார். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பண்ணி ஒழிக்க வேண்டியது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டேன். ஒரே ஒரு இடத்துல ஒரு பெரிய பாம்பு போட வேண்டியது இருக்குது, அந்த பாம்பு உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது, அது போட்டால் அதோட நம்ம அமைதிக்கு வந்துடலாம் அப்படின்னே அது கேட்டுட்டு ட்ரம்ப்பும் அனுப்பிச்சு ஒரு பெரிய குண்டை போட்டுட்டு அதை பற்றி பெருமையாகவும் சொல்லிட்டு இப்பொழுது நாம் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்வோம் அப்படின்லாம் ஒரு டிஸ்கஷன்லாம் நடந்து முடிஞ்சுது. அப்போ ட்ரம்ப்புக்கு 2 விஷயம் வேணும். ஒன்று, அடிக்கிறதுக்கு நான் ரெடி, ஆனால் அந்த அடியோட எல்லாம் முடிஞ்சு போயிடணும். அப்புறம் என் ஃப்ரெண்டை நீ அடிக்கக்கூடாது, அல்லது என் ஃப்ரெண்டுடைய நாட்டில் போய் தொல்லை பண்ணக்கூடாது. அதில் தான் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு, கத்தார் மேலான தாக்குதல். அப்போ ஆல்ரெடி நெத்தன்யாகு ஒரு டிஃபென்சிவ் பொசிஷனில் இருக்கார். அப்போ நெத்தன்யாகு கையை முறுக்கி இந்த இடத்துல உட்கார வைக்க முடிஞ்சுது. ஸோ அதுவும் ஒரு காரணம் அந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்படுறதுக்கு. ஸோ திருப்பி நம்ம அந்த ஷரத்துகளுக்கு வருவோம். அதில் ட்ரம்ப் ஏன் இருக்காருன்னா, ட்ரம்ப் இருக்கும் வரை நெத்தன்யாகு அமைதியாக இருப்பார், கேட்டுட்டு மீற மாட்டார். ஆனால் நெத்தன்யாகுவே தொடர்வாரா பிரதமராக அப்படிங்கிறது அடுத்தது. ஓகே, அது நம்ம திருப்பி வருவோம். அதுக்கு அடுத்து ஹமாஸ் முற்றிலுமாக கலைக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் எந்த விதமான இன்வால்மெண்ட்டும் இருக்காது. இதெல்லாம் ரொம்ப சிக்கலுக்குரியது. அவங்க ஹமாஸுங்கிற பேர்லேருந்து அவங்க வேறு பேரில் மாற்றி வரலாம், அதெல்லாம் அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. அதாவது 2 தரப்புமே, நெத்தன்யாகும் சரி ஹமாஸும் சரி, 21 நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் கையெழுத்து போடுறேன் உங்களுக்காக இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்காங்க. அதற்கு கை முறுக்குதல்கள் நடந்திருக்கு. ஒன்று, நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்தது, ட்ரம்ப் நெத்தன்யாகு கையை முறுக்கியிருக்காரு, அது ரொம்ப தெளிவு. அதே சமயம் பிற நாடுகள் இப்போ யார் ஹமாஸுக்கு இன்றைக்கு உதவுகிறார்கள்? ஹமாஸ் முழுக்க ஈரானை நம்பி இருந்தது. இப்போ ஈரான் ஹமாஸுக்கு உதவக்கூடிய நிலையில் இன்றைக்கு இல்லை. அப்போ ஹமாஸே பெருமளவு எகிப்து மற்றும் துருக்கி போன்ற நாடுகளுடைய ஆதரவை நம்பி இருக்கிறது. ஸோ ஹமாஸுக்கு இன்னைக்கு மாரல் சப்போர்ட்டோ ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ பண்ணுறதுக்கு வேறு யாரும் கிடையாது. எகிப்தும் துருக்கியும் ஈரான் மாதிரி இல்லை. ஈரானுக்கு அமெரிக்கா ஒரு சாத்தான், அவங்க தொடர்ந்து அப்படி தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் எகிப்துக்கும் துருக்கிக்கும் அப்படி கிடையாது. அவர்களுக்கு அமெரிக்கா ஒரு நண்பன். அவர்களும் இஸ்லாமிய நாடு தான், ஆனால் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் அமெரிக்காவுடன் மிகுந்த நல்லுறவை பேண விரும்புகிறார்கள். அப்போ அவர்கள் ஹமாஸை ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ ஏன்னா ஈரானை சுற்றி இருக்கிற நம்ம இப்போ சொன்ன அத்தனை நாடுகளுக்கும் ஈரானுக்கும் நல்லுறவு கிடையாது. எமிரேட்ஸ், கத்தார், பஹ்ரைன், சவுதி அரேபியா, எகிப்து, துருக்கி, இவங்க யாருக்கும், ஈராக், சிரியா, இவங்க யாருக்கும் ஈரானோடு நல்லுறவே கிடையாது. அப்போ இன்னசென்ஸ் அவங்க ஈரானை ஐசோலேட் பண்ண பார்க்குறாங்க. அப்போ நாங்கள் உனக்கு பல்வேறு விதங்களில் உதவி செய்கிறோம். அது ஆயுதப்போராக இருக்க முடியாது. ஏன்னா எந்த அளவுக்கு ட்ரம்பிடமும் அமெரிக்காவிடமும் நெத்தன்யாகு அவருடைய உறவை அல்லது ஆதரவை நம்பி இருக்கிறார்களோ, நெத்தன்யாகுவும் இஸ்ரேலும், துருக்கியும் எகிப்தும் அதே மாதிரியான ஒரு பொசிஷனில் தான் இருக்காங்க. அதனால் அவர்களால் ஹமாஸை பிடித்து ஒரு இடத்துல உட்கார வைக்க முடிஞ்சுது. இந்த கைமுறுக்குதல்கள் ஒரே நேரத்தில் நிகழ்ந்ததுனால தான் இனியும் இந்த 20 பேரை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க, உன் மக்கள் அத்தனை பேருமே கொல்லப்பட்டுட்டாங்க. 67,000 பேர் குறைந்தபட்சம். நீ கொன்ற ஒரு 200லேருந்து 300, அதற்கு பிறகு ஒரு போர் வீரர்கள் மேபி ஒரு 100 உள்ளதான் இருக்கும். பதிலுக்கு இந்த பக்கம் 67,000 பேர் தரைமட்டமாக இருக்கு காசா. அடுத்த பல தலைமுறைகள் மீண்டெழுந்து வருவதற்கு சாத்தியமில்லாமல் இருக்கிறது. அதனால் இதை ஏற்றுக்க என்று ஒரு எக்ஸ்ட்ரானரி ப்ரெஷர் கொடுத்ததுனால இது நடந்திருக்கு. ஆனால் இருவரும் இந்த ஷரத்துகளில் சிலவற்றை மீறுவார்கள். அந்த மீறுதல் உடனடியாக போருக்கு இட்டு செல்லாது. அதனால தான் நான் 6 மாதத்திலிருந்து 2 வருடம், அதிகபட்சம் 3 வருடம் டைம் கொடுக்குறேன். சில மீறுதல்கள் கட்டாயமாக நடக்கும். என்னென்ன மீறுதல்கள் நடக்கும் அப்படின்னு நான் ஒரு கெஸ் பண்ண முடியும். என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதும் சொல்ல முடியும். நம்ம 2ஆம் உலகப் போர் சமயத்தில் பார்த்துருக்கோம், பிரிட்டனில் சர்ச்சில் பிரதமராக இருந்தார். சர்ச்சில் இல்லைன்னா
பிரிட்டன் தலைமையிலான நாடுகள் அமெரிக்காவுடைய ஆதரவோட, பின்னாடி ரஷ்யாவுடைய ஆதரவோட 2ஆம் உலகப் போரை வென்றிருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் தேர்தல் நடந்தது. அதில் சர்ச்சில் தோற்று போனார். கிளமெண்ட் அட்லி பிரதமராக வந்தார். நாம் பார்த்துருக்கோம். இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்லையே இன்னைக்கு ட்ரம்ப் எலெக்ஷன் என்னன்னா அவங்க அத்தனை பேரும் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அவர் ராஜ மரியாதை கொடுத்த மாதிரி பெரிய ட்ரம்ப்புக்கு வரவேற்பும் கைத்தட்டலும் பிரமாதம். நெத்தன்யாகுவை வந்து மக்கள் கிரவுண்ட் லெவலில் அவ்வளோ வெறுக்கிறாங்க. என்னவோ இந்த போரை 2 வருடங்களாக நீட்டித்தது ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தாமல் இருப்பது, அதற்கு முழுமையான காரணம் நெத்தன்யாகு என்று கிரவுண்டில் இஸ்ரேலிய மக்கள் நினைப்பதாக நமக்கு ஒரு தோற்றம் கிடைக்கிறது. அப்போ 2 பக்கம் அவருக்கு அடி. இப்போ ஒன்று வந்து அவருடைய அமைச்சரவையிலேயே இருக்கும், அவருடைய கூட்டணியிலேயே இருக்கும் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் ஆட்கள். அந்த எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் ஆட்களுக்கு இப்போ நெத்தன்யாகுவே ஒரு ரைட் ஆஃப் சென்டர், இவங்க அவருக்கு 2 அடி தள்ளி ரைட்டில் இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் காசா முற்றிலுமாக அழிக்கப்படணும், பாலஸ்தீனிய மக்கள் முற்றிலுமாக கொல்லப்பட வேண்டும், அந்த இடமெல்லாம் இஸ்ரேல் எடுத்துக்கொள்ள வேண்டும், அங்கே இஸ்ரேலியர்களை குடியமர்த்த வேண்டும். ரொம்ப 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 தெளிவான திட்டம். இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன், இஸ்ரேலும் இருக்கட்டும் பாலஸ்தீனமும் இருக்கட்டும் ஒரு தனி நாடாக அப்படி என்பதை முதல்ல நெத்தன்யாகுவே ஒப்புவதற்கு மாட்டார். அவரோட கூட இருப்பவர்கள் வந்து பெரும்பாலான வலதுசாரிகள் கட்டாயமாக அதை ஏற்க மாட்டார். அவர்கள் எந்த கட்டத்திலும் ஆட்சியில் தங்களுடைய ஆதரவை விலக்கி கொண்டால் மறுதேர்தல் நடக்க வேண்டியிருக்கும். அந்த தேர்தலில் நெத்தன்யாகு படுதோல்வி அடையலாம் அல்லது தோல்வி அடையலாம். அது 2க்கு நடுவில் வேற ஒன்றும் கிடையாது. படுவெற்றிங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கட்டாயமாக இப்பொழுது அவருக்கு எவ்வளவு சீட் இருக்கோ அங்கே யாருமே தனி பெரும்பான்மையில் ஆட்சிக்கு வருவதில்லை. அதில் என்ன ஆகும்னா இவருடைய கட்சிக்கு எவ்வளவு சீட் இருக்கோ அந்த சீட்டு குறைய போகுது. கொஞ்சமாக குறைய போகுதா ரொம்ப குறைய போகுதாங்கிறது மட்டும்தான் சிச்சுவேஷன். ஆனால் இயல்பாகவே வந்து இஸ்ரேலிய மக்களே வந்து ஒரு டிஃபென்சிவ் மோடில் தான் இருப்பாங்க. காசா இஷ்யூன்னு வந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஏன் நெத்தன்யாகுவை வெறுக்கிறதுக்கு காரணம்?